ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் என்று? ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் வேதாகமத்தை யோவான் 17வது அதிகாரம், ஜான் சாப்டர் 17 verses 11, 20 and 20 to 23. யோவான் 17வது அதிகாரம் 11வது வசனம், 20லிருந்து 23வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 17:11. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மைப் போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். 20வது வசனம் இதிலிருந்து 23வது வசனம் வரைக்கும். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறதுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களில் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. இந்த நாளில் கூட நாங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. எங்களுடைய காதுகளை, எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கடந்த மாதம் முழுவதுமாக கனி கொடுக்கலை குறித்து நம்மளுடைய இருதயம் எப்படி பண்பட்டு இருக்க வேண்டும் மற்றும் எப்படி திராட்சை செடியாக ஆண்டவராக இயேசுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும். நம்ம கனி கொடுக்கும்போது அந்த கனி கொடுத்தலின் வாழ்க்கையானது நீடித்து இருப்பதற்காக, குறிப்பாக போன வாரத்தில் பார்த்தோம், உலகளாவியில் பல்வேறு ரீதியில் நாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து நம்ம போன மாதத்தில் பார்த்தோம். இன்றைக்கு நாம் கனி கொடுக்கிற ஜீவியம் செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு பகுதி, ஒரு அங்கம் என்னவென்றால் நாம் எல்லாம் ஒன்றாயிருப்பது. த பவர் ஆஃப் ஒன்னஸ். ஒன்றாயிருப்பதனுடைய நன்மை, ஒன்றாயிருப்பதனுடைய வல்லமை, அதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏனென்றால் யூனிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கெட்டிங் அலாங், இட் இஸ் அ பிரைமரி எவிடன்ஸ் ஆஃப் த காஸ்பல் டு த வேர்ல்ட். நாம் ஒன்றாய் இருப்பது என்பது எப்படியாவது ஒன்றா இருங்கப்பா அப்படின்றது இல்லை. அது சுவிசேஷ நமக்குள்ளாக வந்ததினாலே நாம் சுவிசேஷத்தை உலகெங்கும் எடுத்து செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அடையாளமாக இருக்கிறது. நாம் ஒன்றாய் இருப்பது என்பது நாம் ஆண்டவரால் தொடப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம், மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், விசுவாசிகளாக நாம் ஒன்றாய் இருப்பது அவசியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் ஒன்றாய் இருப்பது அவசியம். நான் ஒரு 2 ஸ்லைடு போடும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போடுமா? இதில் பாருங்க, ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் ஒரு ரெனோவேஷன் நடக்குது. ரெனோவேஷன் நடந்த உடனே அங்கே புதுசாக கார்பெட்டு மாற்றுறாங்க. கார்பெட்டு மாற்றும் போது ஒரு குரூப் சொல்கிறாங்க பச்சை கலர் கார்பெட் தான் போடணுன்றாங்க. இன்னொரு குரூப் சொல்கிறாங்க இல்லை, பர்கண்டி மெரூன் கலர் கார்பெட் தான் போடணும் சொல்கிறாங்க. 2 குரூப்புக்குள்ளேயும் சண்டை வந்து நீச்சி நாச்சின்னு சொல்லி கடைசியில் ஒத்துமையில் வராததுனால
மெரூன் கலர் கார்பெட்டுக்காரங்களாம் வெளியே கிளம்பி போய் நியூ பிகினிங் சர்ச் பர்கண்டி, நாங்கெல்லாம் மெரூன் அப்படின்றது காண்பிப்பதற்கு அடையாளமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. எதுக்கு? கார்பெட்டுக்காக. இன்னொரு அடுத்த ஸ்லைடை போடுமா. இதில் என்னன்னா, அவங்க சர்ச்சில் மேடையிலேயே வந்து பெரிய மேடையாக இருக்கும் போல இருக்கு. பெரிய மேடையில் பெரிய பியானோ வச்சுருப்பாங்க. அந்த பியானோ யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் அசையவே மாட்டேன், அசையாத தூணை போல இருப்பேன். எப்போ அது அங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் லெஃப்டில் செய் வைப்போம், ரைட்டில் வைப்போம் அப்படின்னா ஒரு குரூப். அது எங்கே இருக்குதோ அங்கே தான் இருக்கணும். அது அங்கிட்ட எங்கிட்ட மாற்றவே கூடாது. இல்லை, அது மாற்றினா தான் நல்லா இருக்கும். இப்போ நம்மளும் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்த நாளில் இருந்து இந்த புல்பீட்டை இங்கே இருந்து எடுத்து வச்சுட்டு என்ன ஆராதனை நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டோம், ரொம்ப பிரயாசப்பட்டோம். 4 இல்லை 2 இல்லை 3 தடவை நாமளே இதை பீஸாக உடைச்சிட்டோம். நம்ம தான் பொறுப்பு, வேற யாரும் கிடையாது. மக்களே பிடிங்கடா அப்படி சொல்லிட்டு இங்கிருந்து தூக்கி அப்படி கீழே வைப்போம், அப்படி ஓரத்தில் வச்சு திருப்பி கூட்டிகிட்டு வந்து வைப்போம். இந்தா பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிடிப்பாங்க, அப்புறம் பிடிக்க மாட்டாங்க. கீழே இருக்கிறவங்க அது டொம்முன்னு விழுந்து பீஸாக போயிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் தொடவே கூடாது, என்ன நடந்தாலும் சரி நீ அப்படியே பாட்டை பாடு. அப்படி நம்ம சர்ச்சுக்கு மாத்திரம் அப்படி ரூல்ஸை போட்டு வச்சுருக்காங்க. நிச்சயமா தான். ஏன்னா வந்து நம்ம அப்படி பார்த்துக்கிட்டோம். அதனால இப்படி பல்வேறு விஷயங்கள் சபைக்குள்ள நடக்கும். இங்கே பாருங்க, நிறையா பழைய ஆதி காலத்து சபைகளில் பியூஸ் இருக்கும், பெரிய லாங் பெஞ்சு. அந்த லாங் பெஞ்சு போட்டுட்டோன்னே புதுசாக வராங்களே இளம் வாலிபர்கள்லாம், அவங்க இவ்வளோ பெரிய இடம் இருக்குது ஆராதனை செய்கிறதுக்கு, ஒரு நாள் நம்ம கூடி ஜோம் பண்ணலாம், ஒரு கேம்ப் வைக்கலாம், ஒரு ரிட்ரீட் வைக்கலாம். அப்படி சர்ச்சில் வந்து மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்பேஸாக இந்த இடத்த பயன்படுத்தலாமே அப்படின்னா, அப்போ இந்த ஃபியூஸ் எல்லாம் இருந்து என்ன பண்ண முடியாது, அங்கிட்ட இங்கிட்ட எதையும் நகர்த்த முடியாது, அதுவே அப்படியே வந்து இடத்தெல்லாம் அடைச்சிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், இந்த ஃபியூஸ் எல்லாம் எடுத்துட்டு சேரை போட்டுப்போம். சேர் எடுத்தோம்னா சேரை எடுத்து ஓரத்தில் வைப்பானா எடுத்து வச்சிடலாம். இந்த ஃபியூஸ் எங்கே கொண்டு வைக்கிறது அப்படின்னு ஃபியூஸில் தான் உட்கார நம்ம வந்து எல்லாரும் அந்த பெஞ்சில் உட்காந்து ஆண்டவர் ஆராதிச்சாதான் சர்ச்சுனா என்ன இருக்கணும், சர்ச்சுனா ஃபியூஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரே சண்டை. கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒத்து வராமல் சேர் வச்சிருக்கீங்களா வெளியே போயிட்டானுவர், ஒரு கூட்டம் மாத்திரம் உள்ளுக்குள்ள இருக்கு. இப்படி இதாவது பரவாயில்லைங்க. சிங்கப்பூருக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தோம்ல, யார் போயிருந்தோம், நம்ம ஸ்டான்லி பிரதர், நான், சுரேஷ் பிரதர், பாஸ்டர் சாமு, திலீப்பு, நாங்கெல்லாம் போயிருந்தோம். அங்கே அந்த பாஸ்டர் சொன்னார், சர்ச்சுக்குள்ள என்ன ஸ்ப்ரே அடிக்கணும், நம்ம லாவெண்டர் ஸ்ப்ரே அடிப்போமா இல்லை ரோஸ் ஸ்ப்ரே அடிப்போமோன்னு சொல்லி சண்டை போட்டு பாதி பேர் வெளியே போயிட்டாங்களாம். வேற ஒரு நாட்டில் இருந்து, சிங்கப்பூர்ல இல்லை வேற ஒரு நாட்டில் நடந்த விஷயத்த அந்த பாஸ்டர் வந்து சொன்னார். ஒரு சர்ச்சில் ஏசி ரொம்ப சில்லுன்னு வேணும் ஒரு குரூப் மக்களுக்கு, இன்னொரு மக்களுக்கு ரொம்ப குளிருது, என்ன பண்ணா ஏசியை ஆஃப் பண்ணு. ஒருத்தர் ஆன் பண்ணுவார், இன்னொருத்தர் ஆஃப் பண்ணுவார், ஆன் பண்ணுவார், ஆஃப் பண்ணுவார். ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் பார்த்தாங்க, ஒரு பெரிய பூட்டை கொண்டு வந்து மாட்டி விட்டாங்க, தெர்மாசெட்டில் ஒரு பூட்டை வந்து போட்டு விட்டாங்க. இப்போ யாரும் தொட முடியாதுன்னு சொல்லிட்டு இது பார்த்தாங்க, இது நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம வா வெளியே போவோம், எங்கேயாவது ஏசி இல்லாத சர்ச்சுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஏசி இருக்கிற சர்ச்லையும் இன்னொருத்தங்க ஏசி இல்லாத சர்ச்சுக்கும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இன்னொருத்தங்க நம்ம என்ன சொல்கிறது, மேஜிக் ஷெப்பில் காஃபி வாங்கி குடிப்போமா இல்லை பிரிசீட்டனில் காஃபி வாங்கி குடிப்போமா, இங்கே இருக்கிற வடை நல்லா இருக்கா, அங்கே இருக்கிற வடை நல்லா இருக்கா, இங்கே இருக்கிற சோறு நல்லா இருக்கா, இதுக்கு சண்டை போட்டுட்டு பிரிவினைவாதங்கள் சபைகளில் வருது. இப்படி பல்வேறு ரீதியில் சொன்னால் சிரிப்போம், உழுந்து சிரிப்போம். இன்னைக்கு காலையிலையும் இப்படிதான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு நின்றுட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தீங்களா? ஏன் பிரதர், எங்கள் சர்ச்சில் இதே தான் நடந்துச்சு, நீங்கள் எங்கள் சர்ச்சை வந்து பார்த்த மாதிரியும், எங்கள் சர்ச்சில் கார்பெட் மாற்றுறதுக்கு இப்படி தான் பிரச்சனை ஏறிச்சு, சேரை மாற்றுறதுக்கு இப்படி தான் பிரச்சனை, எங்கள் ஊருக்கு வந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னேன். நான் எந்த ஊருக்கும் வரல பிரதர், நான் இது வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன் அதனால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
அதனால இயேசுநாதர் இதையெல்லாம் அறிஞ்சுதான் அந்த நாட்கள்லேயே நமக்காக ஜெபிக்கும் வண்ணமாக இயேசுநாதர் முயற்சி எடுத்தார். ஸோ we often divide over preferences rather than principles. நம்ம எல்லாரும் அநேக தரம் எனக்கு எது விருப்பு வெறுப்புகள், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு பெஞ்சு பிடிச்சிருக்கு, சேர் பிடிச்சிருக்கு, எனக்கு லைட்டு பிடிச்சிருக்கு, லைட்டு பிடிக்கல, இங்கே வந்தால் ஸ்மோக் போடுறாங்க, இங்கே பெரிய லைட்டை போட்டிருக்காங்க, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வேணுமா, இதெல்லாம் ஆராதனைக்கு அவசியமா, கிட்டார் வைக்கலாமா? போன வாரம் சொல்லிட்டு இருந்தேன் ட்ரைனிங் ப்ரோக்ராமில், கிட்டார் வைக்கக்கூடாது, கிட்டார் வச்சா பேய் பிசாசு, ட்ரம்ஸு சர்ச்சில் ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடாது, இப்படியெல்லாம் நான் வளர்ந்த காலத்தில் சபைகளில் இருந்தது உண்மை, அப்படிலாம் நடந்திருக்கு. இப்படி பெரிய மாற்றங்கள் எல்லாம் போய் எது ப்ரிஃபரன்ஸ் முக்கியம் இல்லை, நமக்கு என்ன விருப்புன்றது முக்கியம் இல்லை, நாம என்ன, நம்மளுடைய கடமை என்ன, அந்த கடமையை நம்ம செய்யறோமா அதுதான் முக்கியம். நாம என்ன விரும்புகிறோம் என்பது முக்கியம் அல்ல, ஆண்டவர் சபையை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதுதான் முக்கியம். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகையினால நாம எல்லாரும் பெஞ்சை போடுவோமா, இல்லை சேரை போடுவோமா, கார்பெட்டை மாற்றுவோமா, இல்லை கேக்கு சாப்பிடலாமா, பீட்சா சாப்பிடலாமா, இல்லை வடை சாப்பிடலாமா, சாம்பார் சாப்பிடலாம். இன்னைக்கு இயேசுநாதர் அந்த காலத்திலேயே நம்மளையெல்லாம் நினச்சி அப்போவே ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்காக தெரியுமா? அப்போ அவரோட கூட இருந்த அவரோட கூட இருந்த சீஷர்களுக்காகவும் இனிமேலும் வரப்போகிற விசுவாசிகளுக்காகவும் இயேசுநாதர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க யோவான் 17வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசுநாதர் முதல்ல அவருக்காக ஜெபம் பண்ணார், ரெண்டாவது நம்முடைய சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணார், மூன்றாவது அவர்களுடைய சீஷர்கள் போய் யார் இடத்துல சுவிசேஷம் சொல்றாங்களோ அவர்கள் வார்த்தையை கேட்டு அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று இயேசுநாதர் அந்த நாள்லயே ஜெபம் பண்ணார். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுநாதர் 3 வருஷம்தான் இந்த சீஷர்களோட வாழ்ந்தார். அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள மல்லுக்கட்டுக்கு மேல மல்லுக்கட்டு. யாரு பெருசா இருப்பாங்க? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் யாரு பக்கத்துல உட்கார்றது? நான் உட்கார்றதா, இவன் உட்கார்றதா, நான் ரைட் சைட்ல உட்காருவானா, இவன் லெஃப்ட் சைட்ல உட்காருவானா, எங்களை கூட்டிட்டு போலையே, உங்களை கூட்டிட்டு போலையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் இயேசுநாதர் பார்த்துதான், பிதாவே இவர்கள் ஒன்றா இருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீஷர்களுக்காகவே இயேசுநாதர் ஜெபம் பண்றதை பார்க்கிறோம். பல்வேறு நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒன்னஸ் இல்லை, ஒற்றுமை இல்லை அப்படின்ற இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்து அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணார். சீஷர்கள் யார்கிட்டலாம் சுவிசேஷத்தை சொல்றாங்களோ அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதர் ஒன்றாய் இருப்பதை குறித்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அடிப்படையாக ஏன் இந்த பிளவு வருகிறது? why the fracture, why the split? ஏன் சபைகளுக்குள்ள பிரிவினைகள் வருகிறது? மேலாட்டையும் பார்த்தோம்னா, அந்த சர்ஃபேஸ் ரீசன் பார்த்தோம்னா, ப்ரிஃபரன்சஸ், பர்சனாலிட்டிஸ். எங்களுக்கு அந்த மியூசிக் ஸ்டைலு பிடிக்கல, உள்ளே போட்டிருக்க லைட்டு பிடிக்கல, அந்த டெக்கரேஷன் பிடிக்கல, எனக்கு காலையில் வச்சா நல்லாயிருக்கும், சாயங்காலம் வச்சா நல்லாயிருக்கும், மத்தியானமாக வச்சா நல்லா இருக்கும், நடுராத்திரியில் வச்சா நல்லா இருக்கும், விடிய காலம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு டைமிங் ப்ரிஃபரன்சஸ் இதுதான் மேலோட்டமாக இருக்குது. ஒரு சிலருக்கு பாஸ்டரை பிடிக்காது, ஒரு சிலருக்கு யாரை நம்ம சபையில் அப்பாயிண்ட் பண்ணுறோமோ, தலைவராக வைக்கிறோமோ அவங்கள பிடிக்காது. அவங்கள பிடிக்காது என்னதுன்னு அதை வெளிப்படுத்த முடியாது. அதனால என்ன செய்வீங்க, இந்த மாதிரி சேர் பிடிக்கல, பெஞ்சு பிடிக்கல, லைட்டு பிடிக்கல, கலர் பிடிக்கல, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் அ சர்ஃபேஸ் லெவல். ஆனால் கீழாட கூடி பார்த்தோம்னா பிரச்சனை என்னவென்றால், drift from mission. The root reason is drift from mission. அவர்கள் ஊழியத்தை செய்வதிலிருந்து, ஆண்டவர்கள் அழைத்த அழைப்பிலிருந்து அவர்கள்
பிரிந்து போகிறதை, பின்வாங்கி போகிறதை, அவங்க எதை செய்யணுமோ, நம்ம எல்லாரும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடுகிறது, அழிந்து போகிற ஆத்துமாக்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. அது சபையினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். The very existence of church, சபை தோன்றி இருப்பதின் நோக்கமே, விசுவாசிகளுடைய நோக்கமே, ஊழியத்தில் இருக்கிறவருடைய நோக்கமே என்னது? சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும், சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் உலகம் எங்கும் அறிவிக்கப்படணும். எல்லா விதமான மக்களும், மொழி பேசுறவங்களும், இனத்தாரும், சமயத்தாரும் இயேசுநாதர் உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ளணும். இதை விட்டுட்டோம்னா என்ன பண்ணுவோம்? நீ பச்சை சட்டை ஏன் போட்ட, நீ சிவப்பு சட்டை ஏன் போட்ட, ஏன் இந்த கார்பெட்டு போடக்கூடாது, அதை போடக்கூடாது சொல்லிட்டு மேலாட்டமா இருக்கிற பிரிவினைகளை போல காணப்படும். இன்னொன்று பெருமை. பெருமை பெருமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எருமை கூட வந்து கேட்காது. என்ன ஆயிடும்? Desire to be right often supersedes the command to be one. நான் தான் இருந்தா தலைவரா நான் இருக்கணும், இல்லைன்னா நான் அங்க இருக்க கூடாது, நான் அங்க இருக்க மாட்டேன். இவன் யாரு? இவன் நேத்து வந்தவன். இந்த அம்மா யாரு? இது இப்பதான் வந்துச்சு. ஒழுங்கா வசனம் கூட தெரியாது. இந்த வசனம் எங்கம்மா இருக்கு சொல்லிட்டா பைபிள வந்து தலைகீழ வெளிப்படுத்தல இருந்து ஆதியாகம் வரைக்கும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். இந்த அம்மாலாம் வந்து தலைவர், அதுக்கு கீழே நான் ஊழியம் செய்யணும். அதனால என்ன பண்ண மாட்டேன், நானே இவங்கெல்லாம் வேண்டாம். என்னது? பெருமை. இருந்தா நான், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்றது தான் அடிப்படையான காரணியா இருக்குது. மேல என்னது? பெஞ்சு. மேல என்னது? சேரு. மேல என்னது? கார்பெட்டு. மேல என்னது? மியூசிக். ஆனா உள்ளான ஊழியத்தை செய்யறத விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் மேல கவனம் போடுறது. நாம ஆண்டவரை நோக்கி பார்க்கறத விட்டு மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறது, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாய் இருக்கிறது. A compromised witness is an inevitable result of a fractured community. நாம எப்போ சாட்சி சொல்றத, சுவிசேஷம் சொல்றத, ஆண்டோட ஊழியத்தை செய்யறத விட்டு மீதி எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துறோமோ அப்பவே என்ன ஆகுது? நமக்குள்ள ஒற்றுமை இல்லாம போயிடுது. விசுவாசிகளாக நாம் அதை குறித்து மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் the consequences of disunity, நாம் பிளவு உண்டாவதற்கு ஆன காரணியை பார்த்தோம். என்னது? பெருமை. பிளவு உண்டாவதற்கான காரணம் ஆண்டோட ஊழியத்தை செய்வதை தவிர்த்து மற்ற காரியங்களில் கவனம் செலுத்துவது தான் பிளவு வருவதற்கான மிக முக்கியமான காரணம். அப்படின்னா அப்படி வந்துச்சுன்னா, சபைகளுக்குள்ளாக பிரிவினை வந்துச்சுன்னா அதனால என்ன நடக்கும்? ஸ்பிரிச்சுவல் ஸ்டாக்னேஷன். ஆவிக்குரிய ரீதியில வளர்ச்சியே இருக்காது. ஆவிக்குரிய ரீதியில வளர்ச்சியே இருக்காது. இருந்த மாதிரியே இருக்கும், மந்தமாவே இருக்கும். ஒரு விதத்திலையும் வளர்ச்சி இல்லாத ஒரு நிலை சபைகளுக்குள்ளாக சபைகளில் உண்டாயிருக்கும். A compromise witness, அவர்கள் ஊழியம் செய்வதற்கு பதிலாக வேற ஏதாவது செய்யலாமா? ஒருவேளை நம்ம சோசியல் வேலை ஒர்க் பண்ணலாமே, வேற ஏதாவது செய்யலாமே, வேற எப்படியாவது அதை காம்பன்சேட் பண்ண பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ரீதியில அதை செய்ய முயற்சிப்பார்கள். ரெண்டு விதம். முதலாவது ஆவிக்குரிய ரீதியில ஒரு மந்தமான நிலை, வளர்ச்சி இல்லாத நிலை. ஆவிக்குரிய நிலை மந்தமா இருக்கும் பொழுது சபையானது ஒரு தனக்கு தானாகவே ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கும் போது உலகத்தை எதிர்த்து உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு விரோதமாக போராடுவதற்கு நமக்கு நேரம் இருக்காது. நிறைய இடத்துல பார்க்குறோம், கமிட்டி பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. கமிட்டி பிரச்சனையே பெரிய லீடர்ஸு சபையில் இருக்கிற ஊழியத்தை எடுத்து நடத்துவதற்கு பொறுப்பாக வைக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்புறம் ஊழியத்தை செய்யறது
அப்படி நிறையா சபைகள்ல சூழ்நிலைகள் மாறி போயிருக்கு. அப்ப என்ன பண்ண முடியாது? ஊழியத்தை நம்மளால செய்ய முடியாது. உலகத்துல நமக்கு அநேக விதமான போராட்டங்கள் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களுடைய போராட்டமானது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, என்னதோடு? வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் எல்லா வானமண்டலத்துள்ள ஆவிகளோடும் அந்தகார லோகாதிபதியோடும் நம்மளுடைய யுத்தமானது இருக்கிறது. அதை மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர், அவன் என்னைய பார்க்கல, எனக்கு பிரைஸ் சொல்ல, என்னை பார்த்து சிரிக்கல, எனக்கு ஓகே சொல்ல அப்படின்றது குறித்து மனஸ்தாபப்பட்டு பேசாம கொல்லாம போயிட்டு இருக்கிறது சரி கிடையாது. விசுவாசிகளே, நம்ம என்னவா இருக்கணும்? கவனம் உள்ளவர்களா இருக்கணும். ஊழியத்துல நாம் ஊழியத்தை செய்வதை விட்டுட்டு மற்ற காரியங்களை ஈடுபடுவதை நாம் தவிர்க்கணும். நாம் ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்றத வெளிப்படையாக தெரிகிறதா இருக்கணும். அதை விட்டுட்டு ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னா அவன் திருப்பி கேட்பான், நீங்க 2 பேரும் ஒருத்தர் நேசிக்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்றீங்க? சர்ச்சுக்குள்ள சண்டையை போட்டு வெளியே வந்து இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்குள்ளேயே ஒத்துமையில நீங்கடா இங்கே வந்து சுவிசேஷம் சொல்றேன் பேரில் இயேசு நேசிக்கிறாருன்னு நீங்க 2 பேரும் குய்யோ முறியோன்னு ராத்திரி பகலா சண்டை போட்டுட்டு இங்க வந்து இயேசு முதல்ல ஒருத்தர் நேசி, அதுக்கப்புறம் வந்து இயேசு நேசிக்கிறத பத்தி சொல்லலாம் அப்படின்னு நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. விசுவாசிகளை நாம கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப இயேசுநாதர் நம்மளுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், அதுதான் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுது? இயேசுநாதர் சொல்றாரு, நான் பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்தருளும். ஆண்டவராகிய இயேசுநாதர் விசுவாசிகள் ஒன்றாயிருக்கிறதை, the true unity is relational alignment, not uniformity. ஒன்றாயிருப்பது என்னால? எல்லாரும் வெள்ளைய சட்டை போட்டு வருது, எல்லாரும் கருப்பு பேண்ட்டை போட்டு வருது, எல்லாரும் வெள்ளை சேலையை கட்டு வருது, எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு இருக்கிறது. அதை குறித்து யூனிஃபார்மிட்டியை பத்தி சொல்லல. இங்க சொல்லப்படுறது என்னவென்றால், வேதவசனம் யூனிட்டி இஸ் ரிலேஷனல் அலைன்மெண்ட். நாம் உறவுகளிலே ஒன்றா இருக்கணும், ஐக்கியத்துல ஒற்றுமையா இருக்கணும். அதை தான் குறித்து சொல்றாருன்னா, எல்லாரும் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் வெள்ளை சேலை, இல்ல ஒரு ப்ளூ கலர் சட்டை ப்ளூ கலர் பேண்ட், எல்லாரும் மஞ்சள் கலர் சேலை, அப்படி ஒற்று என்ன சொல்றது, ஒரு யூனிஃபார்மிட்டியை சொல்லல, ஒற்றுமையை குறித்து சொல்லப்பட்டு. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட ஒற்றுமை? இயேசுநாதரே சொல்றாரு, பிதாவாகிய நீரும், கீப் இட் டு தி சேம் ஸ்லைட், பிதாவாகிய நீரும் குமாரனாகிய நானும் பரிசுத்த ஆவியானவரும் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ அப்படி அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுநாதர் நமக்குள்ள எப்பேற்பட்ட ஒற்றுமை இருக்குன்னு விரும்புறாரா? எப்படி பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரும் அவர்களுக்கு பல்வேறு ரீதியிலே அவர்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி, அவர்களுடைய செயல்பாட்டுகள்ல வித்தியாசங்கள் இருந்தாலும் அவர்கள் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாக ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கிறதை போல விசுவாசிகளாகிய நாமும் ஒற்றுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய சீஷருக்காக இயேசுநாதர் பண்ண ஜெபத்துல மிக ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல், அருமையான ஒரு ஜெபம். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஜெபம். இயேசுநாதர் பண்ண ஜெபத்திலேயே பெரிய ஜெபம்னா இந்த 17ஆம் அதிகாரத்துல தான். ட்ரூ லார்ட்ஸ் பிரேயர்னா இட்ஸ் ஜான் சாப்டர் 17 தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்த ஜெபம் நம்ம பரமண்டல ஜெபம். அது இயேசுநாதர் பண்ற ஜெபம் இல்லை. இயேசுநாதர் அவருடைய சீஷர்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று கற்றுக் கொடுத்த ஜெபம். This is not Lord's prayer. This is the Lord taught us how to pray. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும். அப்ப உண்மையான இயேசுநாதர் உண்மையா ஜெபித்த ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரம், இவர் நானும்
பிதாவாக நீரும் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணார். 21வது வசனத்துல போட்டிருக்கு, அவர்கள் எல்லாம் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்புனதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுநாதர் என்ன சொல்றாரு? இன்னும் தெளிவா சொல்றாரு. அவருடைய இயேசுநாதர் விசுவாசிகளாக நாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இரட்சகராக வந்தார் என்பதை உலகத்தில் இருக்கிற மக்கள் விசுவாசிப்பதற்கு விசுவாசிகளாக நாம் ஒன்றாயிருப்பது, அன்பிலே நிலைத்திருப்பது அவசியம் என்பதை வேதம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க. 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கணும். இயேசுநாதர் சொல்லுகிற வேத வார்த்தை, ஏவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கத்தக்க யூனிட்டி இன் காட்ஸ் வேர்ட், பிலீவிங் இட் இஸ் God given word, unity in oneness in spirit, unity in love குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, 23வது வசனத்துல போட்டிருக்கு, ஆண்டவராகிய அதேதான், keep it to the same slide, previous one, yeah. இயேசுநாதர் நான் ஏற்கனவே சொன்னது போல தம்முடைய சீஷர்களுக்காக மாத்திரம் ஜெபிக்கல, வரப்போகிற இயேசுநாதருடைய சீஷர்கள் உலகமெல்லாம் போய் எங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த சுவிசேஷத்தை கேட்டு இயேசுநாதரை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களும் ஒன்றாயிருப்பதற்காக இயேசுநாதர் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா சொல்லுவோமா? 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே அபுதாபியில 2026வது வருஷம் அபுதாபி அசம்பிளி ஆஃப் காட் சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒன்றாய் இருப்பதற்காக இயேசுநாதர் அப்பவே ஜெபம் பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயேசுநாதர் சிலுவையில அறையப்படுவதற்கு முன்பதாகவே இனி வரும் காலகட்டத்தில் சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுவதோ, யாரெல்லாம் ஆண்டோட வார்த்தையை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவராக இயேசுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு இயேசுநாதர் நீங்களும் நானும் ஒன்றாய் இருப்பதற்காக ஜெபம் பண்ண. அப்போ இயேசுநாதருடைய ஜெபத்தை கனப்படுத்துகிற ரீதியில் அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்குள்ள பல்வேறு வெறுப்புகள் இருக்கலாம், ஆனாலும் அவருடைய நாமத்தின் நிமித்தம், ஆண்டவர் நம்மை மேல காட்டின அன்பின் நிமித்தம், ஆண்டவராகிய தேவனாகிய பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பசுத்த ஆவியானது எப்படி ஒன்றாயிருக்கிறார்களோ அப்படி நம் வேற்றுமைகளை எல்லாம் தள்ளிவிட்டு ஒரு மன ஆவி உடையவர்களா இருக்கும் போதுதான் இந்த பட்டணத்திற்கு எழுப்புதல் வருவதற்கு அபுதாபி அசம்பிளி ஆஃப் காட் சபை மிகப்பெரிய ஒரு காரணியா இருக்கும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமா? நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா நம்ம எங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது, நம்ம எங்க ஆத்ம ஆதாயம் பண்றது? அப்படி வரும்போது அந்த பக்கம் அவரை பார்க்காதீங்க, அவருக்கு நமக்கும் ஒத்து வராது. இந்த சிஸ்டரு ஐயோ அந்த அம்மா டேஞ்சரு, அந்த அம்மா கிட்ட வாயை கொடுத்தோம்னா மாட்டுனா அவ்வளோதான். இப்படி எல்லாரையும் பற்றி புதுசாக வர விசுவாசிக்கு இன்ட்ரோடக்ஷனே. அப்போ அந்த ஐயா சொன்னாரு, அந்த அம்மா சொன்னாரு, இவங்களை குறித்து கவனமா இருக்கணுமா, இவங்களை பத்தி ஜாக்கிரதையா இருக்கணுமா, இவங்க கிட்ட ரொம்ப வச்சுக்க கூடாதான். இப்படியே இருந்த எங்க ஐக்கியம் இருக்கும் சபைக்குள்ள? அப்பா நினைப்பாரு நம்ம வெளியிலேயே நல்லா தானே இருந்தோம், இங்க அதை விட நாரிட்டு இருக்கே அப்படின்றாங்க. அப்போ விசுவாசிகள் ஒன்றா இருப்பது அவசியம். ஹல்லேலூயா. அப்படின்னா 3 காரியங்கள் with this done, 3 காரியங்கள் how we can become one. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது displays self with glory.
வேத வசனம் சொல்லுது, நாம் தேவனை மகிமைப்படுத்துவதை முதன்மைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு சொல்றார், நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்கள் ஒன்றா இருக்கவும், நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசுநாதர், God given glory had been given to the believers of the church. விசுவாசிகளுக்கு இயேசுநாதர், நீர் எனக்கு கொடுத்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகையினால் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துறது தான் முக்கியத்துவமே ஒழிய நமக்குள்ள இருக்கிற வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் அல்ல. அப்படின்னா என்ன பண்ணணும்? டிஸ்ப்ளே செல்ஃப் வித் க்ளோரி. எந்த இடத்துல நான் இருக்குமோ அங்க ஆண்டவரே நீர், எப்படி யோவான் ஸ்நானகர் சொன்னாரோ, நீர் அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஆண்டவரை நாம உயர்த்தும் போது நம்மை நாமே சிறுமைப்படுத்துகிறவர்களாக, நம்மை நாமே தாழ்த்துகிறவர்களாக இருப்போம். எங்க சுயம் உயர்ந்திருக்கோ அங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. நான் செஞ்சேன், நாங்க செஞ்சோம், அபுதாபி ஏடி பண்ணுச்சு இல்ல. ஆண்டவர் நமக்கு செய்வதற்கான கிருபைய, திராணிய, வசதியை, வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படின்னு சொல்றவங்களாக நீங்களும் நானும் இருக்கணும். இரண்டாவதாக, பெர்ஃபெக்டட் இன் யூனிட்டி. நானும் நீங்களும் இயேசுநாதர் எப்படி ஜெபம் பண்ணாரோ அப்படி நாமும் ஒற்றுமையாக ஒரு மனதோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, மிஷனல் மோட்டிவேஷன். எப்பவும் ஊழியத்தின் மேல் வாஞ்சியுள்ளவர்களா இருக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். சுவிசேஷம் கொண்டு செல்வதற்கான எல்லா முயற்சிகளை செய்யணும். எப்படியாவது ஆத்ம ஆதாயம், அதுல ஜனங்கள், விசுவாசிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில் முக்கியத்துவம் கொடுக்கணும். கவனமுடவர்களா இருக்கணும். நம்ம எழுந்து நிற்போமாக, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மளோட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதத்தை எனக்கு ஆசீர்வாதமான மாதமாக மாற்றி தருவீராக. கடந்த 31 நாட்கள் நீர் எங்கள் ஒவ்வொருத்தரோடும் கிருபையா இருந்து வழி நடத்தி இந்த புதிய மாதத்துக்களை நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் தொடங்க உதவி செய்யுங்க. சரீர பிரகாரமாக ஆரோக்கியத்தோடு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இருக்கவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஆண்டுக்குள்ளாக நிலைத்து நிற்க, ஆசீர்வாதத்தோடு இருக்க, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை எடுத்து செல்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருத்தர் இருக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. எங்கள் மத்தியில் வியாதியாக இருக்கிறவங்க யாராவது எடுத்துவாங்கன்னா ஆண்டரே எங்களோட வியாதிகள் எல்லாம் சுஸ்தமாக்குவீராக, விடுதலையாக்குவீராக. எங்கள் மத்தியில் எங்கள் சபையை சேர்ந்த ஸ்வேதா அவங்களுடைய அம்மாக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களை மாறி பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாவதாக ஏசப்பா. எல்லா கேன்சர் வியாதியினுடைய அறிகுறியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மாறி போவதாக. அதே போல் சபையை சேர்ந்த பிரதர் கிப்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவருக்காக அவங்க கீமோ இந்த நாட்கள் எடுக்கிறது நாங்கள் அறிகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த மகனை தொட்டு ஆண்டவர் த ட்ரேசஸ் ஆஃப் கேன்சர் அந்த மகனை விட்டு முற்றிலுமாக நீங்குவதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. சரீரத்திற்கு ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளாகவும் தெய்வீக சுகம் இப்பொழுதே பாயும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் இருக்க ஜான்சியோட மகளுக்காக, ஹாசினிக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கு போஸ்ட் சர்ஜரி இஷ்யூஸ் இருக்கிறது என்பதை நாங்கள் கேட்கிறோம். இந்த காலகட்டத்தில் 10ஆம் கிளாஸ் பரீட்சைக்காக அந்த மகள் ஆயத்தமாக இருக்கும்போது சரீரப்பிரகமான எல்லா பலவீனங்களும் நீங்கி ஆரோக்கியம் அடைய, தெய்வீக சுகம் அந்த மகளுக்குள்ளாக இருக்க, ஆண்டு கத்தா படிக்கிற காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ண, நல்ல விதத்தில் பரீட்சை எழுதி தேர்ச்சி பெற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அந்த மகள் எந்த இடத்துல இருந்தாலும் தெய்வீக சுகம் அந்த மகளுக்குள்ளாக உண்டாகி விடுதலை உண்டாகட்டும் ஏசப்பா, சுகம் உண்டாகட்டும் ஏசப்பா. அப்படியாக பிரதர் சரோஷ், அனிஷா அவங்களுடைய குழந்தை 100 நாள் கழிச்சு ஆண்டரே கத்தாவே அந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிறந்த நாள்ல இருந்து 100 நாள் ஆஸ்பத்திரியே இந்த குழந்தைய ஆண்டரே நீங்க விசுவாசிகளா ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தையும் கேட்டு பதில் அளிக்கத்தக்கதாக நீங்க நன்மை செய்து அந்த பிள்ளையை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்படியாக தொடர்ந்து வழிநடத்துவீராக, பலப்படுத்துவீராக. அன்று இந்த மத்தியில
தேவையோடு, பிரச்சனையோட, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு யாராவது இருப்பாங்கன்னா இந்த வேளையில ஆண்டவரே நீர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை காண உதவி செய்யுங்க அப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் கத்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றத்தக்க வல்லமையுள்ள ஆண்டவர். அற்புதத்தை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்தில் ஆண்டவரே ரமதான் மாதத்தை கொண்டாடுகிற நண்பர்களுக்காக செபிக்கிறோம். அவர்கள் பல்வேறு வீதியில் அவர்கள் உடலை வருத்தி உபவாசித்து ஜெபிக்கும் போது, ஏசப்பா நீர் அவர்களுக்கு நீர் உண்மையான தெய்வம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துவீராக. அவர்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும். அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். அவர்கள் ஆண்டவராக இயேசுவே உண்மையான தெய்வம் என்று எல்லா முழங்கால்களும் முழங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமை ரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் கேட்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கவே மாட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமும் நம் நேரோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.